ஒரு அதிசய சாமியார் இருந்தார். மனிதனுடைய மனம் எப்படி இருக்குன்னு பாருங்க. மனிதனுடைய மனம் என்றைக்காவது அமைதி பெறுமா? இந்த அதிசய சாமியார் என்னன்னா, ஒரு ஊராக சுற்றி வருவார். ஒரு ஊருக்கு வந்தார்னா யார் வீட்லையாவது தங்குவார். ஒரு 3 நாள் தங்குவார். அவன் கவனிச்சுக்கணும். அவரை நல்லா கவனிச்சுக்கிட்டா, இவருக்கு மனம் மகிழத்தக்கவாறு கவனித்து கொண்டான்னா அவர் அவனுக்கு ஒரு பரிசு கொடுப்பார். என்ன பரிசுன்னா, அவருடைய அந்த ஆள்காட்டி விரல் இருக்கு பாருங்க. இந்த ஆள்காட்டி விரலுக்கு ஒரு மகிமை உண்டு. ஆள்காட்டி விரலால் எந்த பொருளை தொட்டாலும் அது தங்கமாக மாறிடும். இப்போ நல்லா கவனித்த பையனுக்கு என்ன பண்ணுவார், ஏதாவது பொருளை தொட்டு அவன் வீட்டில் இருக்கிற ஒரு பொருளை தொடுவார். ஒரு மேஜையை தொட்டால் மேஜை தங்கமாயிடும். அது மாதிரி தொட்டுட்டு தங்கமாக்கிட்டு போயிடுவார். இவரை வாங்க வாங்க வரவேற்று எல்லா வீட்டில் வச்சுருப்பாங்க. ஆனால் உடனே போகும்போது ஏதாவது ஒரு பொருளை சொல்லுவார், கேட்பார். எந்த பொருளை நான் தொட வேண்டும் கேட்பார். சொன்னால் தொடுவார். அப்புறம் வாய்ப்பு கிடையாது, செகண்ட் வாய்ப்புலாம் கிடையாது. அப்படி போனவர் ஒரு ஊரில் ஒருத்தர் நல்லா கவனிச்சிட்டான். இவரை யாருமே கவனிக்காத அளவுக்கு அன்பை காட்டி கவனித்தான். 3 நாள் கழிச்சு விடைபெற்றார். எதை தொட வேண்டும் கேட்டார், என்ன வேணும்னு கேட்டார். இந்த டேபிள்னா தொட்டார், தங்கமாயிருச்சு. எனக்கு என்னமோ உன் மேலே அதிகம் பாசண்டா, இன்னொன்று கேள்றா, எக்ஸ்ட்ரா சான்ஸ்னாரு. சாமி இந்த பெஞ்சுன்னா தொட்டார், பெஞ்சு தங்கமாயிருச்சு. ஒரு பெஞ்சே தங்கமாயிருச்சு, ஒரு டேபிளே தங்கமாயிருச்சுன்னா எத்தனை பரம்பரைக்கு வரும்? இன்னும் அவருக்கே முடியலை. நீ என்ன இருந்தாலும் ரொம்ப கவனிச்சடா, ஒன்று என்னால் மறக்க முடியாது, உன்னை போல பக்தனை பார்த்ததே கிடையாது, இன்னொரு வாய்ப்பு உனக்கு தரேன், இன்னும் ஏதாவது ஒன்று கேளு அப்படின்னாரு. இந்த ஜன்னலை தொடுங்கன்னா ஜன்னலை தொட்டார், தங்கமாயிருச்சு. இன்னும் அவருக்கு திருப்தி இல்லை. இன்னும் ஒன்று கேளுறா, இன்னும் ஒன்று கேளு தர்றேன் அப்படின்னு. அவன் கேட்டான், அந்த விரலை வெட்டி கொடுத்துட்டு போங்க சாமின்னா. அந்த விரலை தொட்டால் தங்கமாகிற விரலை வெட்டி கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னான். ஒரு வீடே தங்கமாக மாறினாலும் கூட அதற்கு மேலே மனம் ஆசைப்படுமே தவிர, இது போதும் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்பதை என்றைக்கு புரிந்து கொள்கிறோமோ அதுதான் மனித வாழ்க்கையிலே சொர்க்கம்.